அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் 2017-18 இந்த நீட் தேர்வுல 7 பேர் தான் 8 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆனாங்க. இது ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. அதிகமா அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அப்படி இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. 7.5% உள்ளிடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவ செல்லுங்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. உடனே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த அந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வியை பயின்று இருக்கிறாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. எதற்காக சொல்லிட்டால் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.